சிக்கல்களையும் முடிச்சுகளையும் அவிப்பதற்கான நேரம் வேணும்ல. நீங்க வச்சிருக்கிற என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நீங்க வச்சிருக்கிற இன்கம் டாக்ஸ், நீங்க வச்சிருக்கிற ஜுடிஷியரி, நீங்க நியமனம் செய்திருக்கிற நீதிபதிகள், அவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம், இதை போன்ற நிறுவனங்களை முழுவதும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கல்வி நிறுவனங்கள், யுஜிசி போன்ற நிறுவனங்கள், இவைகள் எல்லாத்தையும் டீடாக்சிபிகேஷன், இதுல இருக்கிற விஷத்தை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு பிரீத்திங் வேணும். அதற்காகவாது பயன்படுத்த வேண்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அதை நீங்க திரும்பவும் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, திரும்ப எகைன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சற்று முன்பு நான் முடிச்சிடறேன், சற்று முன்பு இதே ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் பங்கு பெற்றேன். அப்போ பாஜக சார்பில் பெற்ற நண்பர் என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு பொறுங்க, இன்னும் 6 மாசத்துல மோடி அப்சல்யூட் மெஜாரிட்டியில பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாருங்கிறார். எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அதிகாரம் நினைக்கிறாங்க. கிடைத்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்னும் இருப்பதை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மீண்டும் எல்லாவரையும் சின்னாபின்னமாக்குவதற்கு தான் அமித்ஷா மோடி கூட்டணி முயற்சி செய்வார்கள். அதற்கான பிரீத்திங் டைம் கொடுப்பது அரசியல் ரீதியாக சாதுரியமா என்பதையும் நான் மணிக்கு கேட்க ஆசைப்படுகிறேன். ஓகே, ரைட். மணி, உங்கள்கிட்ட வர நிச்சயமா நீங்க அதுக்கான பதிலும் பேச விரும்புவீங்க. ராமசாமி நினைச்சிருக்காரு. ராமசாமி, இன்னைக்கு பிஜேபி மாநில கட்சிகளை நம்பிதான் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்குன்னா, ஏற்கனவே இந்த கட்சிகளை எல்லாம் பிஜேபி எப்படி நடத்தியதுங்கிறதுல இருந்து அவங்க வேறு விதமாக இப்போது எதிர்கொள்வாங்க. அது ஒரு நெருக்கடியான நிலைக்கு பிஜேபி இன்னைக்கு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உங்க பார்வை என்ன ராமசாமி? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். தேர்தல் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்கள், வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இதை தாண்டி நீங்க இன்னைக்கு மாநில கட்சிகள் அவர்களோட ரோல் என்னவா இருக்கும், பாஜக அவர்களோட இணையும் போது எவ்வாறு செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 விஷயங்கள். பாஜகவுக்கு இது புதிது கிடையாது. ஏற்கனவே அவர்கள் 1998, 99, 2004 அவர்கள் அவர்களோட சேர்ந்து பணிபுரிந்திருக்கிறார்கள். பல மாநிலங்களில் பாஜக பல கட்சிகளோடு தான் கூட்டணியாக ஆட்சி செய்து வருகிறார்கள். அசாமா இருக்கலாம், மகாராஷ்டிராவா இருக்கலாம், பீகார், அந்த மாதிரி பல மாநிலங்கள்ல இருக்காங்க. பீகார்ல ஜனதாதள், மகாராஷ்டிரால யாரோட கூட்டணியில போட்டிட்டாங்க, அப்புறம் அது என்னவாச்சு அப்படிங்கறதுலாம் தானே வருது. பரவாயில்ல, ஆனா அவர்கள் கூட்டணியில் இருந்தாங்கல்ல, பிரச்சனை இல்லாம கூட்டணியில் இருந்தாங்க. சிவசேனாவோட அவங்க இருந்தாங்க. சிவசேனா பிரிஞ்சு போனதுக்கு காரணம் பாஜக கிடையாது, சிவசேனா தனியாக போயிருந்தது. அதுக்கப்புறம் சிவசேனாக்குள்ள பிரச்சனை வந்தது, இருந்த சிவசேனா அப்புறம் பாஜகவோட சேர்ந்து ஆட்சி அமைத்தார்கள். ஏன் வெளியேறிச்சு, ஏன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்விகளும் சேர்த்தே முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்துட்டா உடனே அதெல்லாம் மறந்துட போறாரா அப்படிங்கிற கேள்வியில முன்வைக்கிறாங்க. மறந்துடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்போ அதோட சேர்ந்து அவர்கள் என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்கணும், எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். பாஜக சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. பாஜக ஆதரித்த மாநிலங்கள் இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி தேவையில்லை என்று நினைத்திருந்தால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைத்திருக்க மாட்டார். அவர் அந்த மாநில தேர்தலுக்கும் சரி, பாராளுமன்ற தேர்தலுக்கும் சரி, தேர்தலுக்கு முன்னரும் கூட்டணி வைத்திருந்தார். அப்படின்னா அந்த கட்சி மீது ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துதான் அவர் கூட்டணி வைத்திருக்கிறார். அந்த கூட்டணி நம்பிக்கையே இல்ல அப்படின்னா அது வேற விஷயம். அப்புறம் காங்கிரஸ் கட்சியில அப்புறம் இதே ஒரு கேள்விதான் வரும். காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலை அணுகும் போது மக்களிடம் சென்று நாங்கள் இவருடன் தான் வாக்கு கேட்கிறோம், இவர்கள்லாம் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிந்த பின்னர் மக்களோட எண்ணத்திற்கு எதிர்மாறாக அவர்கள் இன்னொரு கட்சியோட அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் அப்படின்னா அண்ணன் மணி அவர்கள் சரியாக கேட்டாங்க. அப்போ மக்களோட எண்ணத்திற்கு முரண்பாக நீங்கள் ஆட்சி அமைப்பீங்கன்னா மக்களுக்கு உங்க மேல என்ன நம்பிக்கை இருக்கும்? அதுலயும் மோடியோட எண்ணத்துக்கு மாறாக பிஜேபி ஆட்சி அமைக்குமா? மன்னிக்கணும், பிரதமர் மோடியினுடைய எண்ணத்திற்கு மாறாக பிஜேபி ஆட்சி அமைக்குமா? அனைவருக்குமே என்ன ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதுதான். இல்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு, மெஜாரிட்டி இல்லாம ஒரு ஆட்சி அமைகிறது ஜனநாயகத்திற்கு ஆபத்துனாரு. இப்ப ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு ஆட்சி அமைக்கிற முயற்சியை பிஜேபி மேற்கொள்ளுமா? ஆனா ஜனநாயகத்துக்கு எதிராக அன்ஸ்டேபிளான ஒரு ஆட்சியும் நம்ம நாட்டுக்கு தேவையில்லாததுதான். அப்ப அதுக்கு அடுத்தது தேவையில்லாத ஒரு ஆட்சியை தான் அமைக்க போறாங்களான்னு கேக்குறேன். இப்போ இல்ல, நான் 100 சீட்டு இருக்கிற ஒரு கட்சி பெரும்பான்மை கட்சியாக ஆட்சி அமைக்கிறது பெட்டரா, இல்ல 246 சீட் இருக்கிற ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு அருகாமையில் இருக்காங்கன்னு அவங்க ஆட்சி அமைக்கிறது பெட்டரா? ஸ்டெபிலிட்டி எங்க இருந்து இருக்கும்? மக்கள் ஆட்சிக்கு தேவை ஸ்டெபிலிட்டியும் தேவைதான். நாங்க ஸ்டெபிலிட்டி இல்லாம நாங்க பேரம் பேசுற கட்சி அப்படின்னு பார்கெயின் அப்படின்ற ஒரு வார்த்தையை அண்ட் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பயன்படுத்தினார்கள். பார்கெயின் செய்கிற அரசியல்வாதிகளும் கட்சிகளும் தான் நாட்டு மக்களுக்கு தேவையா, இல்ல நாட்டு மக்கள் நலன் முக்கியம் அப்படின்னு ஒன்று சேர்ந்து பணிபுரிகிற கட்சிகள்
சந்திரபாபு நாயுடு அவர்களோடும் நிதிஷ்குமார் அவர்களோடும் பார்க்க வேண்டிய தேவை பிஜேபி பேசுனா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? மற்றது பார்கெனா இருக்காது. அப்ப மக்களுக்கு என்ன தேவை? ஆமா சார், இன்னைக்கு தேவையான எண்ணிக்கைக்காக சந்திரபாபு நாயுடு அவர்களோடும் நிதிஷ்குமாரோடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா அதை எப்படி பேசணும், அதை என்னன்னு சொல்லணும்? இல்ல இப்போ வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அவர்களுக்கு என்ன வாய்ப்புகள் தேவை, என்ன மந்திரி சபை தேவை அப்படின்னு அதுக்கு என்ன வார்த்தை, அதுக்கு என்ன, அதுதானே பொலிட்டிக்கல் பார்கெனிங்னா வேற என்ன? அவங்க அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வாங்கங்கிறார் அவரு. அதிகாரத்தை பெறுவதற்கு டிடிபி என்ன முயற்சி மேற்கொள்ளும், நிதிஷ்குமார் என்ன முயற்சி மேற்கொள்ளும், அதுக்கு அவங்க பேசக்கூடியது அதான் பொலிட்டிக்கல் பார்கெனிங்றாரு. அப்ப அதை தானே பிஜேபியும் செய்யும். அதான் சோ என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி அவங்க வரும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் கிடையாது. நீ இதை பண்ணலன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கும் அவர்கள் கூட்டணியில இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததுலேயே அவர்கள் தான் பெரிய கூட்டணி அப்படின்ற போது இன்னைக்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு அவர்கள் மக்களிடம் சென்று ஆந்திர பிரதேசில் அவர் கேட்டிருக்கிறார் வாக்கு. அப்போ தார்மீகமாக அவர் பொறுப்பு என்ன? இதே கூட்டணியுடன் முதல் முயற்சி செய்வதுதான். அவர்களோட அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னா தான் அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். இவர்கள் அந்த அக்ரிமெண்டே இருக்க தேவையில்லை, நம்ம பார்கெயின் பண்ணலாம் அப்படி அது பேரம் அப்படின்றதுதான். நம்ம வந்து அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பயன்படுத்தினாலும் அது பெட்டராக போறது கிடையாது. நம்ம வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கணும். அவர்கள் ஆட்சி செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு அந்த கட்சிக்கு ஏத்த மாதிரி மீனிங் மாறுமான்னு கேட்கிறேன். இன்னைக்கும் அவர்கள் தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கிறதுக்கு தயாராக இருக்காங்களே தவிர மக்களுக்கு என்ன தேவைன்னு பார்க்கறத பத்தி அவர்கள் தயாராக இல்லை. சரி, திரு பீட்டர் குறுக்கிட விரும்புறாங்க, பேசிட்டு வந்துற கோகுலேந்திரா அவருடைய கருத்தை கேட்கிற திரு பீட்டர். இல்ல அதாவது இப்ப இந்த மணி வந்து இந்த தத்துவத்தை எல்லாம் சொன்னாருன்னா, இந்த அறம் சார்ந்த அரசியல்னு சொன்னாருன்னா நான் அதை வந்து கவனிக்கணும், அதை நான் பரிசீலனம். ஆனா ராமசாமி சொல்லுகின்ற போதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு கூட ஒரு அரசாங்கத்தையே நீங்க ஒட்டுமொத்தமா மாத்தினவங்க நீங்க. மணிப்பூர் ஆகட்டும், கோவாவாகட்டும், நீங்க பல மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளை வந்து மாற்றி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி 460 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட போட்டி போடுற வேட்பாளர்கள்ல ஏறக்குறைய 1/3 வந்து வேற கட்சியிலிருந்து வந்தவங்க. நீங்க அரசியல்ல வந்து தர்மம், இதுதான் நியாயம், இப்படி எல்லாம் பேசினா அதை யாரு ஏற்றுக்கொள்ள முடியும்? ராமசாமி, மணி சொல்லலாம், மணிக்கு வந்து ஒரு மாரல், அவருக்கு ஒரு ஹை கிரவுண்ட் இருக்கு. ஆனா பாஜக வந்து அப்படி பேசக்கூடாது. அதை வந்து நாங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமசாமி, எஸ், சுருக்கமா நான் மற்ற ஒன்று, நான் பாஜக கிடையாது. இரண்டாவது, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே, முக்கியமாக காங்கிரஸ் பேச முடியாது. ஆயாராம் கயாராம் காலகட்டத்திற்கு முன்னாடியில இருந்து காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு பொசிஷன் தான் இருக்கு. ஆர்டிகல் 356 பயன்பாடுக்கே வரல. எம்எல்ஏக்கள் மாற்றி அமைப்பது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றி அமைப்பது கட்சியோட சொசைட்டி அவங்க அப்படி கேட்கல. நீங்க பாடம் எடுத்தீங்க, அதுக்கு அவர் சொல்றாரு இந்த பாடத்தை எடுக்கக்கூடிய மாரல் கிரவுண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார். வேற ஒண்ணும் இல்ல. ரைட், அதான் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னு வழக்கறிஞர் ராமசாமி கிட்ட அவர் கேட்டார். சொல்லக்கூடிய நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சிக்கு அப்படி இருக்குதா அப்படிங்கறத அவர் முன்வச்சாரு. நான் வரேன் கோகுலேந்திரா. இந்த சூழல் இப்ப இந்த ஆட்சி அமைக்கிறது, மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், டெல்லி அரசியல்லாம் பார்த்தவங்க, எப்படி பாக்குறீங்க? இது என்ன விதமாக போகும்? மணி ஒரு பாயிண்ட் சொல்றாரு, மக்களோட மேண்டேட்னா அதுபடி போறதான் சரி அப்படிங்கிறாரு. அல்லது சூழலுக்கு ஏற்ப ஒரு ஆட்சி அமைப்பதற்கு எல்லோருமே முயற்சி பண்ணலாமா? அதை எப்படி பார்க்க வேண்டியது? இல்லை நான் வந்து மணி சார் சொல்கிற அந்த பாயிண்டில் தான் ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஓகே, பிகாஸ் அவங்க ஒரு மெஜாரிட்டி வந்திருக்காங்க. ப்ரீபோல் அலைன்ஸ் தே ஆர் ஹேவிங். 3 பார்ட்டியும் வச்சுருக்காங்க பிஜேபியோட. ஸோ எத்திக்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய அந்த இந்த நேரங்கள்ல அப்படிங்கிறது தான். பட் ஐ எம் நாட் சப்போர்ட்டோ அப்படிங்கிறது ஏஜென்சிஸ் எல்லாம் ஏற்கனவே இப்படி இருந்துச்சு. அவர் ஒரு பொலிட்டிக்கல் அக்யூசேஷன் வைக்கிறாரு. மீண்டும் இவங்கள்ட்ட பவர் கொடுத்துட்டா அவங்க இன்னும் மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சரி பண்ண வேண்டாமாங்கிறாரு. இல்ல, இப்போ இந்தியா கூட்டணி நாங்க இவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க, நிதிஷ்குமார் அவர்கிட்ட பேசுறாங்க, சந்திரபாபு நாயுடுனா இந்தியா கூட்டணியில பேசும்போது மட்டும் அவங்க நேச்சர் மாறிடுமா? பாரதிய ஜனதாவோட இல்ல பாரதிய ஜனதாவோட இருக்கும் பொழுது அவங்க நிறைய வந்து அவங்களுக்குன்னு உள்ள கண்டிஷன்ஸ் என்ன, அமைச்சரவை என்னங்கிற வர மாதிரி இருக்கும் பொழுது, நாளைக்கு இந்தியா கூட்டணியில அவங்க வந்து ஒரு ஃபார் த சேக் ஆஃப் அவர் இது சிச்சுவேஷன் நம்ம பேசலாம். ஆதரவு கொடுக்கறாங்க, வெறுமனே ஆதரிக்க போறது இல்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ, எஸ், அதுவும் வந்து ஆஃப்டர் போல் அப்படின்னு வரும்போது அவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா ரொம்ப இதா இருக்கு. அதனால பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்,
பாரதிய ஜனதா ப்ரீபோல் படி அப்படிங்கிறது ஒண்ணு. Okay. பீட்டர் அண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம், கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம்னாரு. Okay. டெய்லி நாங்க 2 பேரும் அவர் போன வாக்கிங்ல என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ சரி. அதே பார்க்குக்கு அதே இடத்துக்கு நாங்க 2 பேரும் உங்ககிட்டயும் டெய்லி கேக்குறாங்க. குட் மார்னிங் சொல்லிட்டு சரி. தான் இருப்போம். நாங்க சரி, சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். சரி, சரி. அதனால பல தரப்பு மக்கள் பல தரப்பு மாதிரியான பேச்சுக்கள் வரக்கூடியது. அங்க நிறைய எஜுகேட்டட். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா,